தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தமிழை பற்றி பேசுகிற போது பெருமைப்படுத்தி சொல்வார்கள், புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நெருமலரே, ஒளியமிழு புதுநிலரே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய திண்டலே, பணியே, கனியே, பரதேச சுவையே, மரகதமணியே, மாணிக்கச்சோரை, மன்பதர்களுக்கு என்றெல்லாம் தமிழ் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்த சிறப்பை பெற்று தந்தவர், பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆகவே அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நீதியரசர் வந்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறது வேறல்ல. இன்னொன்று வேண்டுகோள் என்னன்னா, மணமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், அதுவும் ஒவ்வொரு திருமணத்தையும் நான் சொல்வது உண்டு. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளையும் நான் மணமக்களுக்கு வைக்க விரும்புகிறேன். எல்லா திருமணத்தையும் நான் சொல்லிக் கொண்டு வருவது ஏற்கனவே நம் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்றும் நான் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோளை எடுத்து வைக்க விரும்புகிறேன். நம்முடைய நீதியரசர், மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், சுந்தரேஸ்வரர் ஒன்று சொன்னார்கள், 16 பெற்று பெருவாழ் வாழ என்று சொன்னார்கள். ஆனா முன்பெல்லாம் இந்த வாழ்த்தை சொல்லிட்டு இருந்தோம், இப்ப யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா அது தவறாக புரிந்து கொண்டு மணமக்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அதை யாரும் இப்போது சொல்ல தயங்குகிறார்கள். உள்ளபடியே 16 பெற்று பெருவாழ் என்று சொன்னால் 16 குழந்தைகள் அல்ல, 16 செல்வங்கள். எந்தெந்த செல்வங்கள் என்று சொன்னால், முத்தமிழ் காவலர் கியா.பி. விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். 16 செல்வங்களை பற்றி சொல்லுகிறார். மாடு, மனை, மனைவி, மக்கள், கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், நிலம், நீர், வயது, வாகனம், பொருள், போகம், புகழ். இதான் 16 செல்வங்கள். அந்த 16 செல்வங்களை பெற்று மணமக்கள் வாழ வேண்டிய நட்பிலே தான் இங்கே உச்ச நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்கிறார். தவிர இதை தவறாக புரிந்து கொண்டு நம்முடைய மணமக்கள் அதில் ஈடுபட்டு விடக்கூடாதுன்னு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போது குழந்தைகள் அதிகம் பெறுவது நல்ல நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம், மக்கள் தொகை அடிப்படையில தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை பிரித்துக் கொடுக்கிறார்கள். நாம் இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன ஆபத்துன்னா, நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை குறைக்கக்குள்ள சொல்லி வந்திருக்கிறது. போவதை பார்க்க பார்த்தா நாமும் ஏன் அதை குறைக்க வேண்டும், அதிகப்படுத்தி கொண்டு நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெறலாம் என்று அந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. இதையும் நான் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஆக எது எப்படி இருந்தாலும் நம்முடைய மணமக்கள் வாழ்க்கையில எல்லா சிறப்புகளையும் பெற்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய், நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள், வாழுங்கள், வாழுங்கள் என்று வாழ்த்தி விட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.